வணக்கம் மாணவர்களே. எளிமைசை இயக்கம் அந்த தொடர்ச்சி பார்த்து கொண்டு வருகிறோம். உதாரணம் 4. இந்த வினாவை அவதானியுங்கள். இயற்கை நீளம் எல்லை உடைய ஒரு மீள்தன்மை இழையொன்றின் ஒரு நுனி நிலைத்த புள்ளி ஓவிற்கு இணைக்கப்பட்டுள்ளது. மற்றைய நுனியில் எம் திணிவுடைய துணிக்கி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. சமநிலையில இழையின்ற நீட்சி தந்திருக்கு L/2 மீள்தன்மை மட்டு 2 mg என்று காட்டட்டாம். பிறகு அந்த சமநில தானத்தில இருந்து கீழ் நோக்கி L/2 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அந்த ஓய்விலிருந்துன்றது முக்கியம். இதுல இருந்துதான் எளிமைசை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுது. துணிக்கையின் இயக்கம் எளியேசை இயக்கம் என காட்டி அலைவு மையத்தையும் வீச்சத்தையும் அலைவு காலத்தையும் காண்க. இதுதான் வினா. சரியா? ரைட். இங்க கவனிங்க பிள்ளைகளே. முதலாவது படம் சமநிலையில இருக்கேக்க இழைந்த நீட்சி L/2. அப்ப இது L/2, இது சமநிலையில இருக்கு. அப்ப துணிக்கையில தாக்குற விசைகள் ஒன்று அதிண்ட நிற mg, மற்றது இளவழிய ஒரு இழுவ T0. சமநிலையில இருக்கேக்க இழைந்த நீட்சி L/2, தாக்குற விசைகள் குறிச்சிருக்கு ஒன்று நிற மற்றது இளவழிய ஒரு இழுவ. சரிதான்? இதுக்குரிய நிபந்தனைகளை பிறகு பார்ப்போம். பிறகு அடுத்தது என்ன சொல்றார் என்றால், இந்த சமநிலை தானத்தில இருந்து ஒரு L/2 தூரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு இந்த சமநிலை தானத்தில இருந்து ஒரு L/2 தூரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து விடுவிக்கப்படுது. அப்ப எளிமைசை இயக்கம் இதுல தான் தொடங்க போகுது. T சமன் நோட்டில B சமன் நோட், இதுல தான் எளிமைசை இயக்கம் தொடங்க போகுது. இந்த இதுகளுக்கு ஒரு பேருகளை போடுவோம். இதை ஏண்டு போடுவோம். இந்த புள்ளியை இந்த அதிதாள் புள்ளிய B என்று போடுவோம். சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க, சமநிலையில் உங்களுக்கு தெரியும் T0ம் mgயும் சமனாயிருக்கும். சமநிலையில T0ம் mgயும் சமனாயிருக்கணும். இது முதலாம் சமன்பாடு. T0ம் mgயும் சமனாயிருக்கணும். மற்றது ஊக்கின் விதி ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவ நீட்சியின் கீழ் இயற்கை நீளம் தர மீள்தன்மை மட்டு. இங்க நீட்சி L/2, இயற்கை நீளம் L, மீள்தன்மை மட்டத்தான் காணணும். இதை சுருக்கி நீங்கள் T0 சமன் λ/2 என்று வரும். இது இரண்டாம் சமன்பாடு. இந்த முதலாம் சமன்பாட்டிலே இரண்டாம் சமன்பாட்டிலே இருந்து நாங்கள் λவை காணலாம். சரிதான்? முதலாம் சமன்பாட்டிலே இரண்டாம் சமன்பாட்டிலே இருந்து λவை நாங்கள் காணலாம். 1,2 இருந்து
lambda by 2 mgக்கு சமன். அப்ப lambda வந்து 2 mg. இதைத்தான் அவர் முதல் காட்ட சொல்லி கேட்கிறார். பிறகு இந்த சமநிலத்தானத்தில இருந்து L/2 தூரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து விடுவிக்கிறோம். எளிமேசை இயக்கம் இந்த B என்ற புள்ளியினால் எளிமேசை இயக்கம் தொடங்குது. T சமன் நோட்டில வேகம் 0. ஒரு T சமன் T-ல ஒரு T சமன் T-ல ஒரு T சமன் T-ல அந்த துணிக்கையின் சமநிலத்தானத்தில இருந்தான இடப்பெயர்ச்சியை நான் x என்று வைக்கிறேன். அப்ப இந்த இடப்பெயர்ச்சியை x என்று வைக்கிறேன். சமநிலத்தானத்தில இருந்தான இடப்பெயர்ச்சியை x என்று வைக்கிறேன். இதுல தாக்குற விசைகளையும் குறிப்போம். சரிதான், தாக்குற விசைகள் உண்டு. அதிന്റെ நிற mg, மற்ற இளவழிய ஒரு இழுவை t. உங்களுக்கு தெரியும், ஒரு t சமன் t-ல ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து துணிக்கையின் தூரம் x, இந்த x டைம் குறிச்சு ஒருக்கா வகையிட்டா வேகம் வரும். ரெண்டாந்தரம் வகையிட்டா r முடுகல் x டபுள் டாட் வரும். அப்ப அந்த x டபுள் டாட் r முடுகல் x அதிகரிக்கிற திசையிலான் குறிக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த துணிக்க கீழ் நோக்கி போனா x கூடும், மேல் நோக்கி போனா x குறையும். அப்ப x கூடுற திசையில தான் x டபுள் டாட் குறிக்கணும். சில நேரம் x டபுள் டாட் மறையா வரலாம், ஆனா நாங்கள் குறிக்கிற திசை x அதிகரிக்கிற திசைதான் குறிக்கும். சரியா? ரைட். இப்ப நாங்கள் f சமன் ma பாவிப்போம். இங்க பாருங்க, f சமன் ma இந்த பொது நிலையில வச்சு f சமன் ma. அப்ப mg மைனஸ் t, f என்றது விசை, நாங்கள் நிலைக்குத்தா கீழ் நோக்கி பாவிக்கிறோம். அப்ப நிலைக்குத்தா கீழ் நோக்கி உள்ள விசை வேணும். mg நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கு, t நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கு, அவை மைனஸ் t. விசை சரி. திணிவு m, r முடுகல் கீழ் நோக்கித்தான் x டபுள் டாட் போட்டிருக்கு. அப்ப பிளஸ் x டபுள் டாட். மற்றது எங்களுக்கு தெரியும், ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவை ஊக்கின் விதியை பாவிச்சும் காணலாம். T சமன் நீட்சியின் கீழ் இயற்கை நீளம் தர மீள்தன்மை மட்டு. இங்க நீட்சி எவ்வளவு? இங்க நீட்சி எவ்வளவு? இங்க பாருங்க, இயற்கை நீளத்தை விட மேலதிகமா இருக்கிற அவ்வளவு நீட்சி. இதுலயே ஒரு L/2 கிடக்கு, இஞ்சாலே ஒரு x கிடக்கு. அப்ப நீட்சி L/2 பிளஸ் x. சரி, அப்ப t-க்கு பதிலா எழுதுவோம். t சமன் நீட்சி L/2 பிளஸ் x, இயற்கை நீளம் L, மீள்தன்மை மட்டு இப்ப கண்ட நாங்கள் 10 mg. அப்ப இது மூன்றாம் சமன்பாடு, இது நாலாம் சமன்பாடு. அப்ப 3 4ல இருந்து மூன்றாம் சமன்பாடு நாலாம் சமன்பாட்டில இருந்து mg இந்த t-க்கு பதிலா L/2 பிளஸ் x, இந்த நாலாம் சமன்பாட்டில இருக்கிற t பதிலா உள்ள கோவையை கொண்டு போடுவோம். சரி, இப்ப நாங்கள் ஒரு m வெட்டலாம். ஒரு m எல்லா இடம் இருக்கு, அவை இந்த ஒரு m நாங்கள் வெட்டலாம். இப்ப நாங்கள் கீழே இருக்கிற எல்லால பெருக்குவோம். Lg மைனஸ் இந்த எல்லால பெருக்கேக்கு இதுல L வெட்டப்படும், 2g ஆல முள்ளுக்குள்ள பெருக்கேக்கு மைனஸ் Lg மைனஸ் 2gx. இல்ல பூ மாசி எடுத்துரு.
சரி, இப்ப இந்த எல்ஜியும் வெட்டுப்படும். அப்ப மிஞ்சுறது -2g இன் கீழ் L into x. இவ்வளவுதான் இதுல மிஞ்சி. அப்ப இங்க பாருங்க, நாங்கள் x டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் இந்த வடிவத்தில இந்த சமன்பாட்டை கொண்டிருக்கிறோம். இங்கு ஒமேகா வர்க்கம் என்றது 2g இன் கீழ் L. இந்த வடிவத்தில சமன்பாடு இருந்தா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த வடிவத்தில சமன்பாடு இருந்தா இதுல ரெண்டு விடயம் இருக்கு. ஒன்று ஆர்முடுகள் நிலைத்த புள்ளியை நோக்கி இருக்கின்றதும் இருக்கு, தூரத்துக்கு நேர்வீத சமன் என்றதும் இருக்கு. சரிதான்? ஆகவே துணிக்கையின் இயக்கம் எளிய இசை இயக்கம். ஆகவே துணிக்கையின் இயக்கம் எளிய இசை இயக்கம். அப்ப எளிய இசை இயக்கம் என்று காட்ட சொல்லி இருக்கு. அலைவு மையத்தையும் வீச்சத்தையும் அலைவு காலத்தையும் கேட்டுக்கிறார். அப்ப எக்ஸ் டபுள் டாட் சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் இந்த வடிவத்தில சமன்பாடு இருந்தா இந்த எக்ஸ் வந்து அலைவு மையத்தில இருந்து அளக்கப்படுற தூரம். அப்ப அலைவு மையத்துக்கு எக்ஸ் எங்க பூஜ்ஜியமோ அதுதான் அலைவு மையம். அப்ப அலைவு மையத்துக்கு எக்ஸ் எங்க பூஜ்ஜியமோ அதுதான் அலைவு மையம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எக்ஸ் வந்து சமநிலைத்தானத்தில இருந்துதான் அளந்திருக்கிறோம். ஆகவே அலைவு மையம் சமநிலைத்தானம் ஆகும். ஆகவே அலைவு மையம் சமநிலைத்தானமாகும். சமநிலையில கேட்க இருந்த இடம்தான் அலைவு மையம். மற்றது வீச்சம் காணப்போம். எங்களுக்கு தெரியும், அலைவு மையத்துக்கும் வேகம் பூஜ்ஜியமா இருக்க இருந்த இடத்துக்கும் இடையிலான தூரம் வீச்சம். இதுல அலைவு மையம் கிடக்கு, இது அலைவு மையம். இந்த டி சமன் நோட்டில வேகம் பூஜ்ஜியம் என்று வந்தது. நாங்கள் அந்த இடத்தில இருந்துதான் எளிமை இயக்கத்தை இயங்க செய்கிறோம். இந்த தூரம் L/2 சமநிலைத்தானத்து கீழே L/2 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து நாங்கள் விட்டனாங்க. ஆகவே வீச்சம் L/2. ஆகவே வீச்சம் L/2. அலைவு காலம் உங்களுக்கு தெரியும், அலைவு காலம் T சமன் 2π இன் கீழ் ஒமேகா. 2π இன்டு 1 ஒமேகா. உங்களுக்கு ஒமேகா தெரியும், வர்க்கமூலம் 2g இன் கீழ் L. 1 ஒமேகாண்டா அதை தலைகீழாக்கி போட்டு விட்டா சரி. L இன் கீழ் 2g. சரியா? இவ்வளவுதான் இந்த வினாவில உள்ள கேள்வி. அடுத்த உதாரணம் 5 பாருங்க. இயற்கை நீளம் எல்லை உடைய ஒரு மீள்தன்மை இழையொன்றின் ஒரு நுனி நிலைத்த புள்ளி ஓவிற்கு பிணைக்கப்பட்டுள்ளது. மற்றிய நுனியில் எம் திணிவுடைய துணிக்கை பி ஆனது இணைக்கப்பட்டுள்ளது. இந்த முதல் கேள்வி மாதிரி தான் இதுவும் கிடக்கு. இங்க சமநிலையில இழைந்த நீட்சி L/3, மீள்தன்மை மட்டும் 3 mg என்று காட்டட்டான். பிறகு சமநிலைத்தானத்தில இருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 2L/3 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து விடுவிக்கப்படுது. நேரம் T இல் இழையின் நீட்சி X.
இந்த முதல் கேள்விக்கும் இப்ப இருக்கிற கேள்விக்கும் இடையில உள்ள வித்தியாசம், இங்க எக்ஸ்ன்றது அவர் வந்திருக்கிறார். முதல் கேள்வியில நாங்கள் சமநில தானத்தில இருந்து துணிக்கைன்ற இடப்பெயர்ச்சி எக்ஸ் எடுத்த நாங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு எளிமேசை இயக்கத்தில அலைவு மையம் பொதுவாக சமநில தானமாத்தான் இருக்கும். அப்ப இங்க சமநில தானத்திலிருந்து எடுக்கல. அப்ப இந்த எக்ஸ் வந்து அலைவு மையத்திலிருந்து அளக்கல. சரியா? அதுதான் இந்த கேள்வியில உள்ள வித்தியாசம். சரி, கவனிங்க. ஓவில இருந்து நாங்கள் கட்டி தொங்க விட்டிருக்கிறோம். சமநில தானத்தில இழைந்த நீட்சி L/3 என்று தந்திருக்கு. சரிதான்? இழைந்த நீட்சி L/3 என்று தந்திருக்கு. அப்ப இது L/3, இயற்கை நீளம் L. சரி, அப்ப சமநிலையில இருக்க துணிக்கையில தாக்குற விசை குறிப்போம். ஒன்று அதிண்ட நிற mg, மற்றது இளவழிய ஒரு இழுவை T0. உங்களுக்கு தெரியும், சமநிலையில இருந்தா இந்த T0ம் mgயும் சமனா இருக்கும். பிறகு என்ன செய்யறோம், இந்த சமநில தானத்தில இருந்து நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 2L/3, இது 2L/3 தூரம் இழுக்கப்பட்டு, சரிதான், இப்ப ஓய்வில இருந்து விடுறோம். இதுலதான் இப்ப எளிமேசை இயக்கம் தொடங்க போகுது. T சமன் நோட்டில வேகம் 0. இதுலதான் எளிமேசை இயக்கம் தொடங்க போகுது. இது பொதுநிலை, இது பொதுநிலை. T சமன் T ஒரு பொதுநிலை. இழைந்த நீட்சி எக்ஸ் என்று தந்திருக்கு. அப்ப இழைந்த நீட்சி என்றா இயற்கை நீளத்தை விட மேலதிகமா இருக்கிறதா எக்ஸ். அப்ப இதுதான் எக்ஸ். உங்களுக்கு தெரியும், இப்படித்தான் எக்ஸ் டபுள் டாட் குறிக்கும். எக்ஸ் அதிகரிக்கிற திசையில தான் எக்ஸ் டபுள் டாட் குறிக்கும். இதுல தாக்குற விசையை நாங்கள் குறிப்போம். ஒன்று துணிக்கைன்ற நிற mg, மற்ற இளவழிய ஒரு இழுவை T. சரியா? ரைட். முதல் செய்த மாதிரி சமநிலையில T0ம் mgயும் சமன். இது ஒரு சமன்பாடு. மற்றது ஊக்கின் விதி. ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவை. ஊக்கின் விதி என்ன சொல்லுது? நீட்சியின் கீழ் இயற்கை நீளம் தர மீள்தன்மை மட்டு. இங்க நீட்சி L/3. முதலாவது படத்தை பார்க்க தெரியும். இயற்கை நீளமில் மீள்தன்மை மட்டு λ வைக்கிறோம். அதைத்தான் காணும். T0 சமன் λ/3. இது இரண்டாம் சமன்பாடு. இந்த முதலாம் சமன்பாட்டில இருந்து இரண்டாம் சமன்பாட்டில இருந்தும் லம்டாவை நாங்கள் காணலாம். ஒன்றையும் ரெண்டையும் சமப்படுத்தி விட்டால் λ/3 mgக்கு சமன். அப்ப λ சமன் 3 mg என்று வரும். இதுதான் முதல் கேட்டது. சரிதான்? பிறகு சமநில தானத்தில இருந்து 2L/3 தூரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து விடப்படுது. சரிதான்? ரைட். அப்ப இந்த புள்ளிகளை
இது O. இந்த சமன்ல தானத்தில் இருக்கேக்க உள்ள புள்ளியை A என்று வைப்போம். அதிதாள் புள்ளிய B என்று வைப்போம். மற்றும் அந்த இயற்கை நீளம் இதே ஒரு D என்று வைப்போம். ஓவில இருந்து L தூரத்தில் இருக்கிற புள்ளிய D என்று வைப்போம். சரி, இப்ப பொது நிலையில வச்சு நாங்கள் F சமன் MA பாவிக்க போறோம். இங்க பாருங்க, F சமன் MA. தாக்குற விசைகள் ஒன்று நிறை mg, மற்றது இழுவை. நான் நிலைக்குத்தா கீழ் நோக்கி பாவிக்கிற வழியா, இழுவை நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கு, ஆகவே -t. திணிவு m. ஆர்முடுகள் நிலைக்குத்தா கீழ் நோக்கித்தான் பாவிக்கிறோம். x டபுள் டாட் நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கு, அப்ப பிளஸ் x டபுள் டாட். இது மூன்றாம் சமன்பாடு. ஊக்கின் விதியை பாவிப்போம். ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவை நீட்சி, இங்க x வந்து நீட்சி என்று அவர் தந்திருக்கிறார். அப்ப நீட்சியின் கீழ் இயற்கை நீளம் மீள்தன்மை மட்டும் 3 mg என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். இது நாலாம் சமன்பாடு. மூன்றாம் சமன்பாட்டில இருந்தும் நாலாம் சமன்பாட்டில இருந்தும் நாங்கள் டீயை நீக்கினோம்டா அல்லது கூட்டி விட்டா, 3 4 கூட்டி விட்டா டீ போயிடும். mg மைனஸ் இந்த நாலாம் சமன்பாட்டில் இருக்கிற டீக்கு பதிலா எக்ஸின் கீழ் L இன்டு 3 mg mx டபுள் டாட். முதல் செய்த மாதிரி இந்த எம்மை வெட்டலாம். பிறகு போமாசி எடுப்போம். போமாசி L, அப்ப LG மைனஸ் 3gx கீழே L சமன் x டபுள் டாட். மைனஸ் 3g பொதெடுப்போம். பொதெடுத்தா x மைனஸ் L/3. இதுதான் அவர் காட்ட வேண்டிய காட்ட சொன்ன சமன்பாடு. x டபுள் டாட் சமன் மைனஸ் 3g இன் கீழ் L இன்டு x மைனஸ் L/3. இந்த சமன்பாடு எப்ப உண்மையா இருக்கும்? x பெரிதல்ல சமன் 0 இருக்கேக்கு உண்மையா இருக்கும். ஏனண்டா இளதொஞ்சுதண்டா இந்த சமன்பாடு வலிதானதா இருக்காது. சரி, அடுத்ததா அவர் சொல்ற இந்த வகையீட்டு சமன்பாட்டின் தீர்வுதாரர். இந்த வகையீட்டு சமன்பாட்டுக்கு அவர் தீர்வுதாரர். x சமன் L/3 plus a cos omega t plus b sin omega t. இந்த வகையீட்டு சமன்பாட்டுக்கு தீர்வுதாரர். இதுல இருந்து இந்த a b ஒமேகாவை காணட்டாம். எங்களுக்கு தெரியும் இந்த சமநிலையில இருக்கேக்க இழையின் நீட்சி L/3. சரிதான். பேந்து இந்த சமநிலை தானத்தில இருந்து கீழ் நோக்கி திருப்பி ஒரு 2L/3 தூரம் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு, அப்ப இதுல இருந்து திருப்பி ஒரு 2L/3 தூரம் இழுக்கப்பட்டு ஓய்வில இருந்து
விடுறோம், ஓய்வில இருந்து விட்ட நாங்கள். மற்றது எங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ் வந்து இந்த இலையின் நீட்சி, இலையில இருக்கிற நீட்சி தான் எக்ஸ். சரி, இப்ப பாருங்க, இந்த இது ஒருக்கா டைமை குறிச்சு ஒருக்கா வகையிடுவோம். எக்ஸ் டாட் சமன் L/3 வகையிட்டா 0 மைனஸ் a ஒமேகா sin ஒமேகா t பிளஸ் b ஒமேகா cos ஒமேகா t. டைமை குறிச்சு ஒருக்கா வகையிடுவோம். திருப்பியும் வகையிடுவோம். x டபுள் டாட் சமன் மைனஸ் a ஒமேகா வர்க்கம் cos ஒமேகா t மைனஸ் b ஒமேகா வர்க்கம் sin ஒமேகா t. சரியா? ரைட், இந்த இதுகளுக்கும் பேரை போடுவோம். இந்த x சமன் L/3 பிளஸ் a cos ஒமேகா t பிளஸ் b sin ஒமேகா t. இதுக்கு ஆறாம் சமன்பாடு என்று போடுவோம். இதுக்கு ஏழாம் சமன்பாடு என்று போடுவோம். இதுக்கு எட்டாம் சமன்பாடு என்று போடுவோம். சரியா? அப்ப இதுதான் அஞ்சாம் சமன்பாடு. இப்ப இங்க பாருங்க, இந்த இதுல மைனஸ் ஒமேகா வர்க்கத்தை பொதெடுத்தா a cos ஒமேகா t பிளஸ் b sin ஒமேகா t. அப்ப இந்த ஆறாம் சமன்பாட்டில பாருங்க, a cos ஒமேகா t பிளஸ் b sin ஒமேகா t க்கு பதிலா x மைனஸ் L/3. இதை எட்டாம் சமன்பாடா வைப்போம். ரைட், இதை எட்டாம் சமன்பாடா வைப்போம். சரி, இப்ப பாருங்க, இந்த அஞ்சாம் சமன்பாட்டிலை எட்டாம் சமன்பாட்டை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து இந்த ஒமேகா வர்க்கத்தை காணலாம். ஒமேகா வர்க்கம் வந்து 3g இன் கீழ். அப்ப இதுல இருந்து ஒமேகா வந்து வர்க்க மூலம் 3g இன் கீழ். அவர் a b ஒமேகாவை காண சொல்லி கேட்கிறார். நாங்கள் முதல்ல ஒமேகாவை கண்டுட்டோம். இனி அடுத்ததா ஏஐயும் பியையும் காணுவோம். சரி, இங்க பாருங்க, t சமன் நோட்டாக x என்ன படத்தை பார்க்கவே தெரியும். t சமன் நோட்டில x வந்து x என்றது இலையின் நீட்சி L. t சமன் நோட்டாக x வந்து L. இதை கொண்டே நாங்கள் ஆறாம் சமன்பாட்டில போடுவோம். எக்ஸுக்கு பதிலா எல் போடுவோம், டீக்கு பதிலா நோட் போடுவோம். அப்ப a cos நோட் பிளஸ் b sin நோட். sin நோட் நோட், cos நோட் 1. இப்ப இதுல இருந்து a வந்து 2l இன் கீழ் 3 வரும். சரியா? ரைட். t சமன் நோட்டில x டாட் 0 என்றும் தெரியும். t சமன் நோட்டில ஆரம்பத்தில எளிமை சேர்க்கம் தொடங்கிக்கு வேகம் 0, x டாட் 0. இப்ப நாங்கள் இந்த ஏழாம் சமன்பாட்டில இருந்து ஏழாம் சமன்பாட்டில x டாட்டுக்கு 0, ஏழாம் சமன்பாட்டில் x டாட்டுக்கு 0. இப்ப மைனஸ் a ஒமேகா tக்கு நோட் sin நோட் பிளஸ் b ஒமேகா cos நோட். உங்களுக்கு தெரியும் sin நோட் நோட் cos நோட் 1. அப்ப b ஒமேகா 0. இதுல இருந்து ஒமேகா 0 இல்ல, அப்ப b 0.
இப்ப நாங்கள் இப்ப ஏபி ஒமேகாவை கண்டுட்டோம். இப்ப நான் அந்த 6ஆம் சமன்பாட்டில ஏற்கனவே நான் ஏபி ஒமேகாவை கண்டிருக்கிறேன். அப்ப அந்த 6ஆம் சமன்பாட்டில அதை கொண்டே பிரதிடுறேன். எக்ஸ் சமன் L/3 எக்ஸ் சமன் L/3 இந்த ஏக்கு பதிலா 2L/3 பிக்கு பதிலா 0. இப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா அந்த டி சமன் நோட்டில இருந்து நேரத்தை அளக்கக்கூடிய மாதிரி அந்த எளிமை சேர்க்கம் ஆரம்பிச்ச அந்த இடத்தில இருந்து நேரத்தை அளக்கக்கூடிய மாதிரி இந்த மாறிலிகளை கண்டு வச்சிருக்கிறோம். அப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறார், இழை தொய்ய எடுக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும். அந்த இப்ப இழைந்த நீட்சி ஆரம்பத்தில் இழைந்த நீட்சி எல்லாயிரும். அப்ப அந்த நீட்சி குறைஞ்சு போய் நீட்சி 0 அடையேக்க இழை தொய்ய வலிக்கிடும். அப்ப எக்ஸ் சமன் நோட்டாக எக்ஸ் என்றது நீட்சி எக்ஸ் சமன் நோட்டாக எடுக்கிற நேரத்தை ஒரு T1 என்று வைப்போம். எக்ஸுக்கு நோட் L/3 plus 2L/3 cos omega T1. அப்ப இதுல இருந்து cos omega T1 கண்டீங்களா -12 என்று வரும். இப்ப நேரம் மறையா இருக்கிறார், கொஸ் மறையா இருக்கிறது. 2ஆம் கால் வட்டத்துல மறை, 3ஆம் கால் வட்டத்துல மறை. ஆனா முதல் வார நேரம் வேணும். அப்ப இங்க பொருத்தமானது 2ஆம் கால் வட்டத்து கோணம் 2π/3 ஆரையெல்லாம் போடணும் கவனம். இப்ப T1 2π/3 இன்று 1/ω. உங்களுக்கு ஒமேகா தெரியும், வர்க்க மூலம் 3g/L. அப்ப 1/ω வர்க்க மூலம் L/3g. சரியா பிள்ளைகளே?